ஹாய்! வெல்கம் டூ அபி சமையலறை. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹஸ்பண்ட் வேலைக்கு, பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க வீட்டு வேலைகள நான் செஞ்சுக்குவேன். இன்னைக்கு என்னென்ன வேலைகள் நான் செஞ்சேன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த துளசி செடி இப்பதாங்க நல்லா வந்துட்டு இருந்தது. அதுக்குள்ள சின்ன சின்ன பூச்சி வந்துருச்சு. எவ்வளோதான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் பூச்சி எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. துளசி செடி நல்லா இருந்தா தாங்க எனக்கு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகும். வீடே நல்லா இருக்கிற மாரி தோணும். பூச்சி மருந்து தாங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். வீட்டு முன்னாடி நல்லாவே வெயில் வரும். ஒரு 12 மணி வரைக்குமே நல்லாவே வெயில் அடிக்கும். அதனால நான் எல்லாமே இங்கே தாங்க காய வச்சுக்குவேன். உளுத்தம் பருப்பும், கம்பும் தாங்க காய வச்சிருக்கேன். வீட்ல ஸ்டாக் வைக்கிற ஐட்டம் எல்லாமே இந்த மாரி அடிக்கடி காய போடுறதுனால, வண்டு, பூச்சி எதுவுமே வராதுங்க. 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். காலியான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி அத நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். பூச்சி வராமலும் இருக்கும். புளி வாங்கி 1 வருஷம் ஆச்சு. அத மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வெயில்ல போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் வந்து இட்லிக்கு, தோசைக்கு 2மே ஒரே மாவு தாங்க அரைக்குவேன். இட்லிக்கு தனியா, தோசைக்கு தனியா எல்லாம் அரைக்க மாட்டேன். 3 நாளைக்கு தேவையான மாவ தாங்க நான் அரைச்சு வச்சிருக்கேன். அதிகம்னா இன்னும் 1 நாள் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு மேல வராது. அதுக்கு மேலயும் ஸ்டோர் பண்ணவும் மாட்டேன். 4 நாளைக்கு மேல ஃப்ரிட்ஜில வச்ச மாவ யூஸ் பண்ணாதீங்க. அது உடம்புக்கும் நல்லது கிடையாது. இப்போ ரசப்பொடி செய்கிறதுக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அது நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் போட்டு மாற்றிக்கிறேன். அதே கப்பில் 1 கப் தனியா எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா வறுபட்டதும் பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ மிளகு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இல்லைன்னா எல்லாம் கருத்துரும். சீரகம் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கடைசியாக கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு வறுத்துக்கலாம். இதை வெயிலில் காய வச்சும் எடுத்துக்கலாம். நான் இப்போ வறுத்துக்கிறேன். கருவேப்பிலை இப்போ நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடையணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது தட்டில் போட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு துணி தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க. நான் வீட்டில் தாங்க தைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.